சென்னை பம்மலில் இருந்து பொலிச்சலூருக்கு செல்லும் பிரதான சாலையில் அதிக அளவில் பள்ளங்கள் உள்ள நிலையில் மழைநீரும் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். புறநகர் பகுதிகளில் தற்போது வரை சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு சாலைகள் படுமோசமாகவே காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது குண்டு குழியமாக காணப்படும் சாலையில் மழை நீரம் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது பார்க்கின்ற காட்சி பம்மல் பகுதியிலிருந்து பொலிச்சலூருக்கு செல்லும் முக்கிய பிரதான சாலை. ஏனென்றால் பொலிச்சலூர் பகுதியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வழியாக தான் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக பொலிச்சலூர் பிராட்வே, அது போன்று செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளுக்கு இந்த சாலையை தான் ஏராளமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை கடந்துதான் பொலிச்சலூர் ஊராட்சி, அதே போன்று கவுல் பஜார் ஊராட்சி சொல்ல ஒரு 10,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியில் உள்ளது. இந்த சாலையில் தான் தற்போது பெரிய அளவு பள்ளங்கள் காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய பள்ளங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த மழை நீரும் தேங்கி நிற்கிறதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணம் மேற்கொள்ள தற்போது நீடித்து வருகிறது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் வரும்போது தெரியாமல் அந்த பள்ளத்தில் தனது வாகனத்தை இயக்கும் போது கீழே தடுமாறி விழும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஒரு தற்காலிகமான சாலையை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பொலிச்சலூர் ஊராட்சி அருகாமையில் தான் கடுமையான பள்ளங்கள் உள்ளது. அந்த பள்ளங்களில் தேங்கியுள்ள மழை நீரில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் மேற்கொள்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு தற்காலிகமான சாலை அமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.